இப்பவும் விஜய் வந்து எங்களை வாவான்னு கூப்பிடுறாரே தவிர அதிகாரம் வரட்டும், தலித்துகளுக்கு அதிகாரம் வரட்டும், ஏன் அண்ணன் முதலமைச்சராகட்டும், வேட்பாளர் வந்து தாவேகாவின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் எழுச்சி தமிழர் தான், திருமாவளவன் அண்ணன் தான், அம்பேத்கரியத்தை நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம், அதுக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு அறிவிக்கட்டுமே. இவ்வளவு பேசக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவர்களால அவர் நண்பர் விஜய்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லிடலாமே, களமே மாறி போயிடுமே. திருமாவளவன் கனவை விஜய் தானே நிறைவேற்றிருக்காரு, அதுதான் நிறைவேற்றட்டுமேன்னு சொல்றேன். அவர் மேடைக்கு இவர் வரல அப்படி வருத்தப்படுறவரு அன்னைக்கே அந்த மேட்டரை உடைச்சிருக்கலாம்ல. அணுகுண்டு ஒன்று போட போகிறேன், நல்ல இந்த அணுகுண்டை போடட்டு. அப்ப அவங்கவுங்க அரசியல்ல தானே தெளிவா இருக்காங்க. அப்ப நாங்களும் எங்க அரசியல்ல தானே தெளிவா இருக்க முடியும். எங்களுக்கு வந்து எது நன்மை பயக்கும்னு எங்க தலைவருக்கு தெரியாதா? தன் வலிமை மாற்றான் வலிமை அறிந்து முடிவெடுப்பவர் தான் தலைவர். அப்போ எங்க வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியுது, மாற்றான் வலிமை என்னன்னு அதுவும் எங்களுக்கு தெரியுது, புலப்படுது. அதற்கு ஏற்ற வகையில் எது நல்ல முடிவோ, எது கட்சிக்கு நன்மை தரும் முடிவோ அதை தலைவர் எடுக்கிறார். எங்களிடம் கருத்துக்களை கேட்பார், முடிவை அவர்தான் எடுப்பார். இதை நம்பக்கூடியவன் தான் உண்மையான விசிக தொண்டனா இருப்பான். முடிவை இவர்கள் எடுக்கிறார்கள், தலைவர் அதுக்கு கட்டுப்படுறாரு அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் அந்த தலைமைக்கு வந்து விசுவாசமானவன் இல்லை. அந்த தலைமையவே அவன் டேமேஜ் பண்றான்னு அர்த்தம். அந்த தலைமையின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ விசிகே தொண்டர்கள் தலைமையை நம்பக்கூடியவர்கள், தலைமையின் மீது மதிப்பு கொண்டவர்கள், முடிவை தலைவர் எடுக்கிறார் என்று நம்பக்கூடியவர்கள். 1000 கருத்துக்களை 1000 பேர் சொல்லுவாங்க, தலைவர் அதுக்கெல்லாம் ஈல்டாக மாட்டாரு, எல்லா கருத்துக்களையும் ஜனநாயக அடிப்படையில் உள்வாங்கிப்பாரு, ஆனால் முடிவை அவர் எடுப்பார் என்று நம்புகிறவன் தான் விசிகக்காரன். முடிவை தலைவர் எடுக்கிறார், எடுத்திருக்கிறார். திமுக சொல்லி எடுக்க மாட்டார், சக நிர்வாகிகளினுடைய நிர்பந்தத்தில் எடுக்க மாட்டார், ஊடகங்களினுடைய புற அழுத்தத்திற்காக ஒரு முடிவை எடுக்க மாட்டார். இப்படியெல்லாம் அழுத்தம் வந்து அதுக்கு எதிரான முடிவை எடுப்பார். அப்படிதான் நான் நம்புறேன். விசிக தொண்டர்களும் அப்படிதான் நம்புறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக திருமாவளவன் சொல்லட்டும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட திருமாவளவன் ரொம்ப புகழ்ந்தாரு, அரசியல் ஆசான்னு சொன்னாரு. அந்த நிலை தான் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உறவுல? அதாவதுங்க, கருத்தியல் ரீதியில் வழிகாட்டக்கூடிய தலைவர் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை உதயநிதியும் சொன்னார். அப்போ அதுல இருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் ஒரு சனாதன எதிர்ப்பு ஒன்று பேசுறாரு, ஒரு நெருக்கடியை சந்திக்கிறாரு. அந்த நெருக்கடியை சந்திக்கும் போது அவர் வந்து அதுக்கு வழிகாட்டியா எங்க தலைவரை சொல்றாரு. அப்போ அந்த அடிப்படையில கருத்தியல் வழிகாட்டி எங்க தலைவர் தான் இருக்கிறார். இப்போ இருக்காரா? எப்போதும் இருப்பார், உறுதியா இருப்பார். அதனால அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கூட்டணியில் சலசலப்பு வர வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இதெல்லாம் ஒரு சலசலப்பும் இல்லை.